இந்த ஆலயத்தினுடைய பெயர் வந்து சுவாமி பெயர் மகாகாலநாதர், அம்பாள் பெயர் வந்து பயக்ஷயாம்பிகி ராச்சமாதங்கி அப்படின்னு பெயர் இந்த ஆலயத்திற்கு. இந்த ஆலயம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் கோயில் திருமாகாலம் அப்படிங்கிற திவ்ய க்ஷேத்திரம். இது பூந்தோட்டத்திலிருந்து ஒரு சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை சிந்திப்போமாக. ஒரு 5-6 சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த ஆலயம் திருஞான சம்பந்த பெருமானால் 3 திருப்பதிகங்கள் 33 பாடல் பெற்ற மிகவும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான திருத்தலம் இது. இந்த திருத்தலத்தில் காளியம்மனுக்கு ஹத்தி தோஷம் ஏற்பட்டு போய் அந்த ஹத்தி தோஷம் நிவர்த்தியாகும் பொருட்டு சுவாமியுடைய ஆக்ஞையின் வண்ணம் சுவாமியை வில்வ தலத்தினால் ஆராதித்தமையானால் அந்த தோஷம் நீங்க பெறும் என்று சுவாமி கூறுகையிலே காளியம்மனை இங்கே வந்து வழிபாடு செய்து ஒரு சிறப்புமிக்க ஸ்தலம் இது. அம்பகரத்தூர் சென்று சம்ஹாரம் செய்த தோஷமானது காளியம்மனுக்கு ஹத்தி தோஷம். ஹத்திங்கிறது வந்து ஜாதக ரீதியாக குரு சனியை பார்த்தாலோ அல்லது சனி குருவை பார்த்தாலோ, சனியும் குருவும் ஜாதக கட்டத்தில் ஒரே ஸ்தானங்கள் அமர்ந்திருந்தாலோ அதுக்கு ஹத்தி தோஷம்னு சொல்வார்கள். அந்த ஹத்தி தோஷத்தை போக்கப்பெறும் பொருட்டு இந்த ஆலயம் வந்து வழிபாடு செய்வது தனி சிறப்பை பெறுகின்றது. அம்பகரத்தூரில் சம்ஹாரம் பண்ண தோஷமானது அம்பாளுக்கு ஹத்தியாக அம்பன்கிற அசுரன் சிரசுக்கு மேலேயும் அம்பராசுரன் என்ற அசுரன் காதுக்கு மேலேயும் அமர்ந்து உபத்திரம் செய்வதுமையானால் உபத்திரம் செய்து கொண்டே இருப்பதனால் அம்பாள் வந்து இறைவனிடம் முறையிடும் பொழுது இறைவன் மாகாளங்கிற க்ஷேத்திரத்தில் சென்று வில்வத்தலத்தினால் பூஜை செய்ய உனக்கு அந்த தோஷம் அகலும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இறைவனை காளியம்மன் பூஜை பண்ணதாக வரலாறு. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது வந்து அனந்தன், வாசுகி, தட்சகன், கார்கோடகன், சங்கபாலன், குளிகன், பத்மன், மகாபத்மன் சொல்லிட்டு 8 நாகங்கள் பூமியை தாங்கின்னு இருக்கிறதா சொல்லுவாங்க. அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நாகம் வந்து வாசுகிங்கிற நாகதெய்வம். அந்த நாகதெய்வத்தை தான் கயிறாக பயன்படுத்தி ஆழகால விஷத்தை அமிர்தத்தை கடைந்து எடுத்ததாக சொல்வார்கள். அப்படி அந்த கயிறை வந்து ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் அந்த பாம்புனுடைய சிரசு பக்கம் ஒருவரும் வால் பக்கம் ஒருவரும் இரு குரூப்பும் கடைந்துன்னு இருக்கும் பொழுது பல, அதாவது அப்சரசு, கற்பகவிருட்டம், காமதேனு, அஷ்டவசுக்கள் இது போன்ற நிறைய நன்மையான தரக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு வேணும் உனக்கு வேணும் இந்திராதி அஷ்டதிக் பாலகர்லாம் வா வாங்கிக்கிறார். கடைசியில் விஷம் வரும்பொழுது யாரும் வேண்டான்னு ஓடி போடுறதுனால சுவாமி அந்த விஷத்தை வாங்கி உண்டதுனால காலன்னு பேர், காலகண்டன்னு பேர் சுவாமிக்கு. திருநீலகண்டன், கண்டம் மட்டும் கண்டம் கரியறி கண்டு அங்கு அரியறின்னு சொல்வார்கள். அந்த திருநீலகண்டம்னு சொல்லி சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு. அந்த பார்வதி தேவி கழுத்தில் கையை வைத்து அந்த விஷத்தை நிறுத்தினதுனால இந்த உலகம் இன்று ஜீவித்துன்னு இருக்குது. அப்பேற்பட்டதாக அந்த வாசுகிங்கிற நாகதெய்வத்திற்கு ஹத்தி தோஷம் ஏற்பட்டு போய் சுவாமியை ஆராதனை பண்ணி அந்த தோஷத்தை போக்குனதுனால இங்கே குபேரனுக்கு காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி செய்த ஸ்தலம் இது. ஆகையினால ஜாதக ரீதியாக 12 கட்டங்களில் எந்த கட்டங்களில் ராகு கேது அமர்ந்திருந்தாலும் அதை யோக நிலையாக மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியதான ராகு கேதுக்கு உண்டுன்னு சொல்வார்கள். ராகு தலைப்பகுதி கேதுவாகவும் வாழ்பகுதி ராகுவாகவும் இறைவனை பூஜித்தனால இங்கு யோக ராகு யோக கேதுன்னு தனித்தனி ஒரே சன்னதியில் ராகுவும் கேதுவும் இருப்பது தனிச்சிறப்பு இந்த ஆலயத்தில். அதேபோல் அம்பிகையானவள் வந்து பயக்ஷயாம்பிகின்னு பேர். மதங்க முனிவர் வந்து இந்த ஊரில் ராஜ பரிபாலனை பண்ணிட்டு வர்றார். அவருக்கு குழந்தை இல்லாமல் சுவாமியை நோக்கி வழிபாடு செய்து சுவாமியினுடைய ஆக்ஞையினால் அவருக்கு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு ராஜமாதங்கின்னு பெயர் சூட்டி வளர்த்து வர்றார். இப்படி வளர்த்து வரும்போது பருவம் அடைஞ்சோடனே இந்த ஊரில் சுவாமிக்கே ஈசனுக்கே மகாகாலேஸ்வர பெருமானுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறார். அப்படி திருமணம் முடித்து கொடுக்கும்போது அசரீரில் சுவாமி போய் கேட்குறார் என்ன வர வேண்டும்னு. இப்போ எப்படி நம்ம திருமண கோலத்தோடு இருப்போமோ இதேமாரி இருந்து திருமணம் ஆகாத அடியாறுகளுக்கெல்லாம் நம்ம அருள் பாலித்து கொண்டே இருக்கணுங்கிற வரத்தை கேட்டு வாங்கினதாக வரலாறு சொல்வார்கள். அதனால் சுவாமியினுடைய வலது பக்கம் கிழக்கு நோக்கிய சன்னதி நித்திய கல்யாண ஸ்வரூபம்னு சொல்வார்கள். இந்த ஆலயத்தில் நித்தியம் வந்து அர்ச்சனை வழிபாடுகள் பல பக்தர்கள் வந்து இங்கே வந்து வழிபாடு ஆற்றி திருமணம் நடந்து இருக்கிறதாக ஒரு பக்தர்கள் நம்பிக்கையின் பேரில் இந்த ஊரில் வந்துட்டுருக்காங்க. அது ஒரு சிறப்பு இந்த ஊரில். அப்புறம் சோமாசி மாறர் 63 நாயன்மார்களில் பக்தாலெலாம் எந்த அளவுக்கு இறைவன் மேலே பக்தி வச்சுன்னு இருக்கா அப்படிங்கிற பரிசோதனை செய்வதற்காக
ஒரு திருவிளையாடல் பண்ணுறார் சுவாமி. அப்படி பண்ணும்பொழுது சோமாசி மாறர் இந்த ஊரில் ஒரு பெரிய யாகம் நடத்தணுங்கிறார். அந்த யாகத்திற்கு சுவாமியே ஈசனே நேரில் எழுந்தருளி அவிர்வாகம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறார். வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரம், இந்த ஆதிசேஷனுக்கு உரிய நட்சத்திரம் ஆயில்யம். இதெல்லாம் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் தான் இந்த கோயில் திருமாலம் மகா காலநாத சுவாமி டெம்பிள். இது அந்த யாகம் சுந்தரமூர்த்தியினுடைய நற்பை ஏற்படுத்திட்டு சுவாமி திருவாரூருக்கு அழைச்சின்னு போகிறார். இப்படி அழைச்சின்னு போகும்பொழுது என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறார் சுவாமி. தன்னுடைய ஆசைகள்லாம் சொல்கிறார். மாகாளங்கிற க்ஷேத்திரத்தில் ஒரு பெரிய யாகம் நடத்தணும், அதுக்கு நீங்கள் நேரில் எழுந்தருளி அவிர்வாகத்தை கையில் வாங்கிக்கணும் அப்படிங்கிறார். அப்படியாப்பா நான் வரேன், எப்படி வருவேன், எந்த ரூபத்தில் வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் நீ என்னை கண்டு அவிர்வாகம் கொடுக்கணும்னு சுவாமி சொல்லிடுறார். உடனே சுவாமி 4 வேதங்களையும் 4 நாயகிகளாக மாற்றிக்கிறார். நந்தி தேவரை தோளில் மரித்த கன்றா தொங்க விட்டுண்டு, அம்பாள் தலையில் மதுக்குடம் தாங்கி பிள்ளையார் சுப்பிரமணியரை சின்ன குழந்தைகளாக உருவமாற்றின அம்பாள் கையில் பிடிச்சின்னு வரா. இந்திராதி அஷ்டதிக் பாலகரெல்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் தார தம்பட்டம் முழங்க என் பின்னாடி வாங்க அப்படிங்கிறார் சுவாமி. அப்படியே வரும்பொழுது வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் 12 மணி உச்சி வேலை. இந்த வேலையில் யாகம் நடந்துன்னு இருக்குது. இப்படி வரும்பொழுது இந்த கோலத்தில் வரும்பொழுது நீச்சன் யாகத்தை கெடுக்க வந்துட்டான்னு அங்கே இருக்கிற சோமாஜி சுந்தரமூர்த்தி நாயன்மார்கள்லாம் ஒரு திகைச்சு நிற்க, அங்கே அச்சம் தவிர்த்த விநாயகர்னு பேர். அவர் தான் அப்பா அம்மா அவராக கண்டு அவிர்வாகத்தை கொடுங்கிறார். எங்களுடைய அறியாமையினால் நாங்கள் எழுந்துட்டோம், அவமரியாதை பண்ணிட்டோம், திரும்பி எங்களை மன்னித்து ஏற்றுண்டு எங்களுக்கு அவிர்வாகத்தை வாங்கிட்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறார். உடனே நமஸ்காரம் பண்ணி கேட்டுனா அவிர்வாகத்தை வாங்கிக்கிறார். திரும்பி எங்களுக்கு நீச்சரூபம் வாங்கி ரிஷபாரூரா காட்சி கொடுக்கணுங்கிறார். அந்த ரிஷபாரூரா காட்சி இன்றையும் அந்த விழா வைகாசி மாதம் பிரதி வருடம் ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து நடப்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. சோமாசி மாறர் குரு பூஜை அன்று இந்த யாகம் வேள்வி நடக்கும். ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய இந்த விழா அனைவரும் தரிசிக்கக்கூடிய ஒரு பெரிய விழா அது. ஆகையினாலே டைரியில் எல்லாரும் குறித்து வச்சுக்கலாம். வருடந்தோறும் வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த சோமயாக பெருவிழா நடக்கும் இந்த ஊரில் அப்படிங்கிறதாக சம்பிரதாயம் நடந்துருக்கு. இன்றைய தினம் வரையில் மறுநாள் மக நட்சத்திரத்தில் காட்சி கொடுப்பார். மதங்க ரிஷி, உதங்க ரிஷி, மகுடவர்தன மகாராஜா வாழ்க்கெல்லாம் காட்சி கொடுக்குற சம்பிரதாயம். காசி நம்மலாம் புண்ணியம் தேடி காசிக்கு போகிறோம், அங்கே கங்கையில் ஸ்நானம் பண்ணால் பாபம் தொலையும் அப்படிங்கிறதாக நம்பப்படுகின்றது. அதேபோல் காசியில் பிறந்த விமலங்கிற ஒரு அந்தனர் இந்த ஊரில் வழிபாடு பண்ணி அவருக்கு பல ஆலயம் சென்று அவருக்கு தன்னுடைய பலன் அளிக்காமல் நம்மளுடைய சுவாமி மகா காலநாதர் போய் அங்கே என்ன வர வேண்டும் அசரியில் போய் கேட்குறார். இதுமாரி எனக்கு எல்லா செல்வங்களும் இருக்குது, மழலை செல்வம் மட்டும் இல்லை, என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். உடனே இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் அம்ச தீர்த்தம்னு பேர். அந்த அம்ச தீர்த்தத்தில் நீராடி என்னை வழிபாடு பண்ணு. இந்த சின்ன குழந்தைகளாக விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் மனித ரூபமாக இங்கே இருப்பாங்க. அந்த குழந்தைகளை தரிசனம்னா அந்த குழந்தை மாதிரியே உனக்கு பையன் பிறப்பாங்கிறார். அப்படியே அந்த மாதிரி வழிபாடு பண்ணி அந்த இறைவனுடைய பெயரை நீ சூட்டி வளர்த்து வரணும் அப்படிங்கிறது சுவாமியினுடைய அருள்னால் அந்த சுவாமிக்கு ஏகாதச ருத்ரன்னு சொல்லக்கூடியதான 11 ருத்ராலில் 2வதாக இருக்கக்கூடிய மகாதேவ ருத்ரனுடைய பெயரை சூட்டி வளர்த்து வந்ததாக வரலாறு. இதனால் அந்த குழந்தைகள் இல்லாமல் மன உளைச்சல்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இங்கே வழிபாடு பண்ணி இந்த ஊரில் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணவா. அவள் ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த ஊரில் சுவாமியும் அம்பாலும் வழிபாடு பண்ணி அந்த குழந்தைகளை தரிசனம் பண்ணால் அந்த வில்வெட்டு துணி சாத்துறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கா இந்த ஆலயத்தில். அவள் நட்சத்திரத்துக்கு உரியதான கலரை செலக்ட் பண்ணி அந்த வில்வெட்டு துணியை அந்த குழந்தைகளுக்கு சாத்தி அந்த அபிஷேக ஆராதனை செய்வார்கள். அந்த சம்பிரதாயமும் இந்த ஊரில் நடந்து வருகின்றது. அதுவும் பக்தர்களால் நம்பப்பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எல்லா பக்தர்களும் இந்த ஆலயம் அவசியம் தரிசித்து எம்பெருமானுடைய ஆசிகளை பெறுவோமாக.